தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர், ஜோஹர் பார், மலேசியாவிலிருந்து. அன்பர்களே, 9/12/2024 அருமையான குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அருமையான திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை ஷார்ட்ஸை போட்டு சாமிநாதன் பல பேரை டென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். யாரோ அதை என்கிட்ட சொன்னாங்க, எல்லோரும் திங்கட்கிழமை வேலைக்கு போயிடணும்னு ஷார்ட்ஸ் போட்டுடுறீங்க, எல்லாம் திங்கக்கிழமைக்கு போயிடுறாங்க அப்படின்னு யாரோ இதை கொஞ்சம் வேடிக்கையாக என்கிட்ட சொன்னாங்க. சாமிநாதன் அவர்களை மறக்கவே முடியாது. நம்ம எந்த வீடியோ வந்தாலும் தூக்கி உடனே குரூப்பில் போட்டுருவார். இந்த திங்கக்கிழமை ஷார்ட்ஸை தேடி நம்ம குரூப்பில் போட்டுறார். மலேசியா சிறப்பாக போயிட்டுருக்கு. ஜோஹர் பாரில் இருக்கிறோம். அன்பர்களே, திங்கட்கிழமை அருமையான நாள், சந்திரனுக்குரிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், சந்திரனை வழிபாடு செய்யுங்கள். மிக மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும். நம்ம பஞ்சவத்தி புத்தகம் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பஞ்சவத்தி புத்தகம் 90 ரூபாய் ஒரு புத்தகத்தின் விலை. அதை நீங்கள் வாங்கிக்கிறதுனா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பஞ்சபட்சி புத்தகம் உங்களுடைய வீடு தேடி வரும். பஞ்சபட்சியில் அனைத்து தகவலுடன் கூடிய புத்தகம் சிறப்பாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உபயோகமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறேன். அது உங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். வாங்க, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம். அதிகாலை 4:16 வரைக்குமே அஷ்டமி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு நவமி திதி. பிற்பகல் 1 மணி வரைக்கும் பூரட்டாய நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம், உலகளந்த பெருமாளை வழிபடுவதற்கு சிறப்பான நட்சத்திரம். அதிகாலை 2:55 வரைக்கும் வஜ்ரம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 11:53 வரைக்கும் சித்தி இருக்கிறது. சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் வருகிறது. அதிகாலை 4:16 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு மாலை 3:50 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். சித்தி நாமயோகத்துடன் கூடிய ஒரு அருமையான நாள். அடியனுடைய நாமயகமும் கூட. சிறப்பாக இறை வழிபாடு செய்யுங்க. வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது.
அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.